विद्यायी भुवनेश्वरी नमो नमः। सद्गुरु शांतानंद महास्वामिகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் அனைத்து குருமார்களுடைய அனுகிரகத்தினாலேயும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தினாலேயும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த ரெட்டி யோகத்திலே இந்த மாதம் நமது விஸ்வாச தரங்கம் சீதாராமையர் மற்றும் மதுரை பக்த மகான்களுடைய ஒரு பேராதனையினாலும் பக்தியினாலும் இந்த ஹோமமானது இங்கு நடைபெற்று வருகிறது. 4 நாட்கள் இந்த ஹோமம் இங்கே பூர்ணாவதியாகிறதுக்கு 4 நாட்கள் இருக்கிறது. பகவான் சாதுக்களை சம்ரட்சிப்பதற்காக தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக நான் அவதாரம் செய்கிறேன். அப்படி அவதாரம் செஞ்சாலும் நானும் தர்ம பிரவர்த்தியிலேயே பிரவர்த்தித்துக் கொண்டு இருக்கிறேன் என்பதை பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிறார். லோக சங்கிரகத்திற்காக எதிராஜதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகா தத்து அனுவர்த்ததே. லோகம் அனுசரிக்கணுங்கிறதுக்காக நானும் கர்மாக்களை செய்து வருகிறேன் என்று கண்ணன் கீதையிலே உபதேசம் செய்கிறார். அதே மாதிரி பூலோகத்தில் அவதரித்த மகான்கள் அனைவருமே நாம் எல்லாரும் ரிஷிகள் பரம்பரையாக இருந்தாலும் அந்த மகான்கள் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல வழிகளை காட்டுவதற்காக அவதாரம் செய்தவர்கள். அப்படி நாம் பார்த்தோமேயானால் கிருதயுகத்தில் பகவான் சத்யதேவர் உலக மக்களுக்காக ஜெகத்குருவாக விளங்கி வந்தார். திரேதாயுகத்தில் பகவான் தத்தாத்ரேயர், துவாபர யுகத்தில் பகவான் வேதவியாசர், கலியுகத்தில் பகவான் ஆதிசங்கர பகவத்பாதா. கிருதேது பகவான் சத்யா, திரேதாயாம் தத்தேவஜா, துவாபரே பகவான் வியாசா, கலௌ ஸ்ரீ சங்கர ஸ்வயம். தத்தாத்ரேயர் இல்லாட்டி இந்த மாதிரி ஓப்போ பூஜையோ ஸ்ரீவித்யா மந்திரமோ உலகத்தில் இல்லவே இல்லை. ஏன்னா தத்தாத்ரேயர் தான் இது அத்தனையும் பிரம்ம விஷ்ணு சிவஸ்வரூபமாக இருந்து ஆரோ பிரம்மா அந்தே விஷ்ணு அந்தே தேவ சதாசிவா மூர்த்தி திரய ஸ்வரூபாய தத்தாத்ரேய நமோஸ்துதே அத்தனை மந்திரங்களுக்கும் அவர் உபதேசமெல்லாம் பண்ணி இந்த ஸ்ரீவித்ய பிரச்சாரமானதுக்கு முதல் காரணபூதராக இருந்தவர் தத்தாத்ரேயர். அந்த தத்தாத்ரேய பரம்பரையில தான் இந்த துரியாதீனம் அவதூதங்கிற சன்னியாச மார்க்கமானது உபதேசிக்கப்பட்டுள்ளது. அப்படி இந்த துரியாதீத அவதூத அவஸ்தையில் இருந்த சத்குரு சாந்தானந்த மகாஸ்வாமிகள் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வழியை நமக்கெல்லாம் போதித்துக் கொடுத்தார்கள். 1956ஆம் ஆண்டு முதல் 2002ஆம் ஆண்டு வரை சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் தலைமையிலே அத்தனை விதமான மூலமந்திரங்கள், மாலாமந்திரங்கள், ஸ்தோத்திர மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், எல்லா மந்திரங்களும் புதுக்கோட்டை நிர்மாலா புவனேஸ்வரி சன்னிதானத்திலே நடத்தியிருக்கிறார். அவருடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகத்தினாலே 38 ஆண்டுகளாக இது தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாம இந்த பூலோகத்தை வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் நாமும். அப்படி பார்க்கும் பொழுது போன வருடம் நம்ம புவனேஸ்வரி திருப்பணிக்காக பல ஊர்ல இதெல்லாம் ஹோமங்கள்லாம் செஞ்சோம். மக்களுடைய ஒரு பேர் ஆதரவினால சுமார் 11,000 சொச்சம் அன்பர்களுடைய ஒரு பெரு முயற்சியினால அவர்களுடைய ஒரு உதவியினால 14,100 சதுரடி, 93 தூண்கள், 744 தேவதைகள், 63 பாவை விளக்குகள் புடைசூழ அபீஷ்டவர மகாகணபதி, பஞ்சமுக ஹேரம்ப கணபதி, பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சகர்ம விஸ்வகர்மா, ஞானஸ்கந்த பகவான், ஞானஸ்கந்த குருநாதர், முருகன், ஞான
ஞானஸ்கந்தன் ரெண்டு ஒன்றுதான். குருபீடம் தட்சிண காளிகா தேவி, ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர், தர்மந்தரி மகாவிஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, கைவல்யானந்த சுவாமிகள், புதுக்கோட்டை மாநகருக்கு காவல் தெய்வமாக விளக்கக்கூடிய பொற்படக்கோட்டை முனீஸ்வரர், தத்தாத்திரேய பகவான், ஆதிசங்கர பகவத்பாதர், அந்த கல்கோவிலாக அமைக்கணும்னு சங்கல்பம் செய்த மகான் ஓங்காரானந்த மகா சுவாமிகள், ஜெகன்மாதா புவனேஸ்வரி, புவனேஸ்வரிக்கு நேர இருந்தா மாதிரி அஷ்டாதசி பூஜை மகாலட்சுமி துர்காதேவி அந்த இடத்துல இதே மாதிரி ஹோமம் அமைத்து யஜ்ய சுவாமிகள் அதிஷ்டானம் என்று போற்றக்கூடிய சத்குரு சாந்தானந்த சுவாமிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீ புவனேஸ்வரி பீடத்தில் ஜூன் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. அதனை தொடர்ந்து 1095 நாட்கள் 3 வருடத்துக்கு ஒரு கோடி மூலமந்திர ஹோமம் காலவேளையிலே 4 வேதியர்களும் சாயந்தரம் இதே மாதிரி சண்டி ஹோமமும் அந்த 3 வருடத்துக்கு நடந்து வருகிறது. இது அதற்கு ஒரு நிரந்தர வைப்பு நிதியாக சில சமாச்சாரங்களை செய்ய வேண்டும். விலைவாசி ஏற்றம், அக்கிரமங்களை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு சன்மானங்கள், இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு பிரச்சார யாத்திரையாக இந்த திசமகா வித்யா மந்திர சகித சண்டி ஹோமத்தை பாரத தேசம் முழுக்க இல்லை, உலகம் முழுக்க பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். சிவவிஷ்ணு கோவில்ல 27 நாட்களுக்கு நட்சத்திர மண்டல சண்டி ஹோமம் இதே மாதிரி செய்யப்பட்டது. அடுத்த மாசம் ஒரு 5 நாட்கள் மஸ்கட்ல நடக்கிறது. இப்படி எல்லா ஊர்லயும் எல்லா நாடுகளிலையும் அம்பார் அனுகிரகத்துல, குருநாதர் அனுகிரகத்துல நடந்து கொண்டே வருகிறது. அதனால இங்க ஏதோ ஒரு 2 மணி நேரம் தான் புதுக்கோட்டை. இங்க வந்தவர்கள் அத்தனை பேரும் அங்க போய் அந்த கல்லாக திருமணியை பார்க்கணும். நாமெல்லாம் உங்களுக்கு அந்த மன்னர்கள் கட்டிய கோவில்களை பார்த்திருக்கிறோம், ரசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனா நம்ம காலத்துல நாம தான் சேர்ந்தே கட்டிக்கணும் அப்படிங்கிறது, அது யார் யார் எவ்வளவு பெர்சன்டேஜ் விட்டுருவோம். நம்ம காலத்துல நாம கட்டிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு வீடு கட்டினாலே நீ பெருசா போஸ்டர் அடிச்சு நிற்க வச்சு அப்படியே உங்களுக்கு ஏதோ ஒரு 1000 கிலோமீட்டர் வீடு கட்டுறான். அது ஒரு பேப்பர் எடுத்து எல்லாருக்கும் படிக்கிறாங்க. அதனால ஒரு ஆர்வம் இல்லாம உங்களுக்கு ஒரு அன்பா, அபிமானமா, பண்பா, பாசமா, நேசமா அங்க இருக்கக்கூடிய அனைத்து அரங்காவலர்கள் ஒத்துழைப்போட, உலக மக்கள் அனைவரோட ஒத்துழைப்போட அந்த திருப்பணியானது நிறைவேற்றப்பட்டு தொடர்ந்து 3 ஆண்டுகள் ஏவம் சமாராதயோ திருவர்களையில் யதாத்மனோ பரிருஷ்டாயதாந்தி பிரத்யக்ஷம் பிராணச்சண்டிகா. எல்லா ஸ்தோத்திரங்களையும் எதை சொல்லியிருப்பார்கள்னாக்க, நாமத்தை சொல்லு வியாதி போகும், நாமத்தை சொல்லு பயம் போகும். சன்னியாசனம் பண்ணினாலே அக்னி நமக்கு கிடைக்கிறது. அச்சுதானந்தோ கோவிந்த நாமோச்சாரணம் வேடுதார் நஷ்யத்தி சத்தியம் பண்ணி கொடுக்குறான் பகவான். அதனால இப்ப நாம என்னன்னா சன்னியாசனத்துக்கு சூரிய முதிக்கிறதுக்கு காணாமல் போடாமல் கட்டு கொடுக்கணும். இப்ப ராத்திரி பெட்டியை பார்க்கிறார், 2 மணி மட்டும் போன பார்க்கிறார். மத்தியானம் காற்றாடியா அப்படின்னு. அதனால எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம காலத்துல இப்பேற்பட்ட ஒரு பணி நடந்திருக்கு அப்படின்னா நாம தான் ராஜாக்களுடைய ஒரு சம்பந்தப்பட்டவர்கள் தான், வீரர்களுடைய பரம்பரைகள் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சத்குருநாதர்களுடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகத்தினால, ஜெகன்மாதா புவனேஸ்வரியுடைய அனுகிரகத்தினால அந்த திருப்பணி நிலையிலே இருக்கு. அதுக்கு ஒரு கூட்டாகவும் குடும்பமாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் உற்றார் உறவினர்களாகவும் சேர்ந்து எல்லோரும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னா அதை அப்படியே வைப்புயாக வைத்துக் கொண்டு தொடர்ந்து வருடாவர்கள் அங்கு உங்களுக்காக ஒரு நாள் பூஜை நடத்துற மாதிரிலாம் ஒரு புவனேஸ்வரி சாஸ்வத க்ஷேம நிதிங்கிற திட்டத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். அதெல்லாம் நாம் செய்யணும் தொடர்ந்து. ஏன்னா இப்படி நாம் இந்த மாதிரி பூர்த்த தர்மங்கள் செய்வதற்காக இந்த சரீரமே நமக்கு கொடுக்கப்படும். பரோபகாராய் பகந்து விட்டா மரங்கள் பெறுவதற்காகவே பழுகின்றன, மாடுகள் எல்லோருக்காகவே பால் கொடுக்கிறது. பரோபகாராய பகந்தி நதியாக நதிகள் தான் எல்லா இடத்துக்கும்
சென்றால் கூட உங்களுக்கு மக்களுக்காகவே பாய்ந்து வருகிறது. அதே மாதிரி இந்த சரீரம் எல்லோருக்கும் பிரயோஜனப்படக்கூடிய புண்ணிய காரியம் செய்யக்கூடிய சரீரமாக இருக்கணும். அப்பதான் நாம் ஆனந்தமாக இருக்க முடியும் என்று பகவான் உபதேசம் செய்திருக்கிறார். அவ்வழியிலே தொடர்ந்து இந்த ஹோமமானது நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 4ஆம் தேதி மட்டும் சென்னையில் நடக்கிறது. அப்புறம் மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து அங்க சுவாமிகளால் ஸ்தாபனம் செய்யப்பட்ட ஆதிபாகம் புவனேஸ்வரி கோவிலில் 10 நாள் ஹோமம் நடந்தது. அதனால தொடர்ந்து இது தமிழ்நாட்டில் முழுக்க இது முதல்ல பண்ணணுங்கிற ஒரு சங்கல்பத்திலே எல்லோரும் ஆரம்பிச்சிருக்கோம். அனைத்து நல்லுள்ளங்களும் இது ஹோமம் அபிவிருத்தி அடையலாம். இது நம்ம இங்க சின்னதாக பண்ணணும், பிரமாண்டமாக நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் பாஸ்கர பிரகாச ஆசிரமம் அவர்களுக்கு எனக்கு ரொம்ப நாளாக பெரிய பாடலாம். இங்க அவன் சேர்த்து இந்த குழந்தையோட ஹோமம் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நாம எப்படி வாழணும் அப்படின்னா அடுத்த தலைமுறையை நாம முன்னாடி சீதாராமையர் நம்ம குமாரகிரியை பார்த்துட்டு அது என்ன அவன் முதல்ல கேட்ட அவர் சந்தோஷப்படுறாங்கிறது தெரியும். அதனால எப்படி 10வது பையன் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான்னு சொல்றது பாஸ் பண்ணிட்டானே அப்படின்னாக்க போதும். ஸ்டொமக் ஃபயர் என்ன அதனால அந்த மாதிரி ஃபயர் இல்லாம இந்த மாதிரி ஃபயரை பண்ணி இந்த அக்னினால அக்னி சர்வா தேவதா ஆபோமி சர்வா தேவதா பிராமணோமி சர்வா தேவதா அக்னியில எல்லா தேவதையும் இருக்கு. தேவதோத்தேஜேன திரவிய தியாகா யாகா அப்படின்னு தேவதையை உத்தேசிச்சு நாம ஹோமம் பண்றது திரவியத்தை ஆகுதி கொடுத்தோம்னா அதுதான் யாகம். அதுதான் இங்க நடந்துருக்கு. எல்லோருக்கும் பரமங்களும் கிடைக்கணும். எல்லோரும் சேவாக எல்லோரும் புதுவடைக்கு ஜெகமாதா புவனேஸ்வரி தரிசனம் செய்து புவனேஸ்வரியுடைய அனுகிரகத்தையும் குருநாதர்களுடைய அனுகிரகத்தையும் செய்து தங்களாக இருக்கின்ற உதவிகள் எல்லாம் இந்த புவனேஸ்வரி பீடத்திற்கு செய்து கொடுத்து மேலும் வளர்வதற்கு தர்ம பிரச்சாரம் செய்வதற்கு வழிவகுக்கும்படியாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லோரையும் மனதார வாழ்த்துவோம். ஜெய் குரு தத்தா, ஸ்ரீ குரு தத்தா, ஜெய் குரு.